ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நிறுவனம் இலங்கைக்கு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க ஒரு புது ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது இலங்கைக்கு புதுசாக இருந்தாலும் பல நாடுகளுக்கு இது ஆல்ரெடி யூஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இலங்கைக்கு இப்போ யூடியூப் நிறுவனம் கொண்டு வந்திருக்க புது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இலங்கைக்கு ஒஃபிஷியலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் அப்படின்னு சொன்னாலே இப்போ இலங்கையில் நிறைய யூசர்ஸ் அதிகமாக அவங்களுடைய வீடியோஸ் பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்மாக யூடியூப் வந்து இருந்துகிட்டு இருக்கு. வீடியோஸ் மட்டும் இல்ல, பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுடைய கண்டென்ட்டை கூட இப்போ வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷனாக தான் யூடியூப் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த யூடியூப் அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு இப்போ ஒரு பிரீமியம் பேக்கேஜை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது பல நாடுகள் அவைலபிளாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதம் 2ஆம் தேதி தான் இலங்கைக்கு வந்து இது அவைலபிள் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த யூடியூப் பிரீமியம் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம், அது கூடயே இதை எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் யூடியூப் பிரீமியம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மக்கள் இப்போ நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் யூடியூப் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான அப்ளிகேஷனை கூட யூடியூப் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த யூடியூப் அப்ளிகேஷனை வந்து அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை சரி யூஸ் பண்ணுறவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது கூட நம்மளுக்கு நிறைய விதமான பேக்கேஜஸ்லையும் யூடியூப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த யூடியூப் அப்ளிகேஷனில் சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு பிரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணாம பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து இப்போ உங்களுக்கு பிரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நம்மளுக்கு பிரீமியம் பேக்கேஜில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பர்ச்சேஸ் பண்றதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க யூடியூப் பிரீமியம் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். நம்ம யூடியூப் ஆப் ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ பிளே பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு அட் வந்து பிளே ஆகும். இந்த அட் பிளே ஆனதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் பல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு அட்டுமே பிளே ஆகாமல் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இதில் ஃபீச்சராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்து யூடியூப்பை ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற யூடியூப் ஆப்பை பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அது பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகாது. இது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூடியூப் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி நம்ம பார்க்குற வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோடில் கூட நம்மளுக்கு வந்து வீடியோஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப் வீடியோ பார்க்குறதோட ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற மோடில் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை சின்னதாக உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மேலே கூட ரன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் அவங்க வந்து கட்டாயம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். இதன் மூலமாக நம்மளுடைய பேட்டரி கூட ரொம்பவுமே குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு கூட யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பேட்டரியும் சேவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே டைம் ஒரு வீடியோ பார்க்குறதோட உங்களுக்கு இன்னொரு வேலையும் பண்ணுறதுக்கான சான்ஸும் நம்மளுக்கு வந்து இதன் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க யூடியூப் பிரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணோன்னு கிடைக்கிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதன் மூலமாக நம்ம யூடியூப் வீடியோஸை ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ளே மட்டும்தான் பார்க்க கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து பார்க்க கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் அப்ளிகேஷனில் இவ்வளோ நாளாக கொடுத்துருந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு
கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 140p இல்லைனா 480p அப்படிங்கிற ரெசல்யூஷனில் மட்டும்தான் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 720p இல்லைனா 1080pல உங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் டேட்டா இல்லாத டைமில் கூட உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் மூலமாக இந்த ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் மியூசிக்கையும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலமாக ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த யூடியூப் மியூசிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப்ல வாங்குற ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து வீடியோஸை ஆடியோவாக கேட்கறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து இது ப்ளே ஆகாது. க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப் வந்து ஸ்டாப் ஆகிரும். ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஆப்பை ரன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு கூட ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் மியூசிக் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன் தான். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் மியூசிக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் குறைவான டேட்டாவில் உங்களுக்கு வந்து நிறைய பாடல்கள் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். அதுலேயும் எல்லா விதமான பாடல்களும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு ஃபீச்சர்ஸ் தான் யூடியூப் ப்ரீமியமை பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலமாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த யூடியூப் ப்ரீமியமை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த யூடியூப் ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். அதை டப் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா கெட் யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோடையே இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை இட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு இதை வந்து ட்ரையலாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 629 ரூபா வந்து பே பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 629 ரூபா வந்து பே பண்ணணும். ஃபேமிலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதாவது கிட்டத்தட்ட 5 மெம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1199 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 365 ரூபா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேக்கேஜை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு இதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இதை ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு மாதத்தில் நீங்கள் கடைசி 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து ரிமைண்ட் வந்து பண்ணுவாங்க. ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ட்ரையலை வந்து க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி வந்து நீங்கள் ட்ரையலை வந்து க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த 629 ரூபா உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டில் இருந்து டிடெக்ட் ஆகும். ஸோ ஒரு மாதம் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையலாக வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரையலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 7 நாட்களுக்கு முதல் அதாவது இந்த ட்ரையல் வந்து முடிகிறதுக்கு 7 நாட்களுக்கு முதல் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிமைண்டர் மூலமாக உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ப்ரீமியம் பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணணுமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் பேக்கேஜஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தாராளமாக சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் எனி டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ எனி டைம் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், எனி டைம் வந்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 31 நாட்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு ட்ரை இட் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ட்ரை ப்ரீமியம் ஃப்ரீ ஃபார் 1 மந்த் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து என்னுடைய கார்டை வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸ்டார்டிங் டுடே அப்படின்னு போட்டு 31 நாட்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ட்ரையல் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்கு முன்னுக்கு வர ரிமைண்டர்லேயே உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இந்த ஜிமெயில் அட்ரஸில் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதை என்டர் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதை என்டர் பண்ணதுக்கு பிறகு ப்ராசஸிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. அதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ ப்ரீமியம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ஜாய் அட் ஃப்ரீ வீடியோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லுக் ஃபார் அ ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் அப்ளிகேஷனில் இந்த இடத்துல யூடியூப் அப்படின்னு இருந்ததில் ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் யோர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ப்ரீமியம் பேக்கேஜ் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ட்ரையல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஓகே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இதில் ஒரு டவுட் வந்து வரலாம். ப்ரோ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸில் அட் பிளே ஆனால் மட்டும்தானே ப்ரோ நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த மாதிரி ப்ரீமியம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மெம்பர்ஸும் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இத்தனை நாளாக ஸ்ரீலங்காவில் வந்து இது கிடைக்காமல் இருந்துச்சு. பட் இனிமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் மூலமாகவும் நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தான் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப் ப்ரீமியம் மூலமாக கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ரீமியம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும், யூடியூப்ல வந்து ப்ரீமியம் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா கேன்சல் பண்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணல அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து இந்த 600 ரூபா வந்து பே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த யூடியூப் ப்ரீமியம் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். நீங்க யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்றீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் பிரீமியம் பத்தி தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.